கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 1. சம்பவ காண்டம். அதில் 47. தேவசேனாபதி. தேவேந்திரனின் விரோதியும் மிகவும் அறிவு கூர்மை நிறைந்தவனுமான சூரபத்மன் தன் சாரர்களுக்கு உத்தரவிட்டு அனுப்பிய பிறகு உயிர் துறந்த தன் தம்பியை நினைத்து வருந்திய வண்ணமே மந்திரி பிரதானிகளுடன் அரசாட்சியை நடத்தி வந்தான். அப்போது சண்முகப் பெருமான் தன் வாசஸ்தலமான தேவகிரியை விட்டு விஷ்ணு பிரம்மா முதலான தேவர்கள், முனிவர்கள், யோகிகள், சேனா வீரர்கள் ஆகியவர்கள் புடைசூழ வாயு வேக மனோவேகமான விண்வெளி வழியாக புறப்பட்டார். அகஸ்திய முனிவரின் திக்கான தெற்கு திசையை நோக்கி திக் பாலகர்களுடன் சென்ற முருகப்பெருமான் பரமசிவனால் உலக நன்மையின் பொருட்டு தோற்றுவிக்கப்பட்ட சிவஸ்தலங்கள் தோறும் சென்று பக்தி சிரத்தையோடு தரிசனம் செய்து மகிழ்ந்தார். முதலில் அவர் உமா பரமேஸ்வரர்களின் பிரியத்திற்கு பாத்திரமான கேதாரத்திற்கு சென்றார். கேதார தலத்தில் ஓர் உளுந்து அளவு தீர்த்தத்தை பக்தியில்லாத மனத்துடன் பருகினாலும் கூட அப்படி பருகியவன் அதன் பிறகு தாய்ப்பாலின் ருசியை அறிந்து கொள்ள மாட்டான். அதாவது மறுபிறவையை அடைய மாட்டான். இதில் சந்தேகமே இல்லை. அந்த கேதார தலத்தில் லிங்க உருவத்தில் அமர்ந்து கேதாரநாதன் என்னும் பெயரை கொண்டுள்ள தமது தந்தையை அன்னையுடன் சேர்ந்து முருகன் வணங்கி வழிபட்டார். பிறகு அங்கிருந்து புறப்பட்டு காசி தலத்தை அடைந்தார். அதன் பிறகு ஸ்ரீசைலம், கீர்த்தி வாய்ந்த ஸ்ரீ விருப்பாக்ஷம், ஸ்வர்ணமுகி என்னும் நதியின் கரையிலுள்ள தக்ஷண கைலாசம் என்று அழைக்கப்படும் காளஹஸ்தி, சுவாமி புஷ்கரணி என்னும் குளக்கரையில் திருமால் முதலான தேவர்களினால் வணங்கி வழிபட்டதும் அதி அற்புதமானதுமான ஸ்ரீ வேங்கடாச்சலம் என்னும் திருப்பதி ஆகிய ஸ்தலங்களுக்கு சென்று காலை தூக்கி நின்றாடும் தெய்வமான ஸ்ரீ வடாட்டவீஸ்வரன், அதாவது திருவாலங்காட்டு ஈசன் தங்கியிருக்கும் திருவாலங்காட்டிற்கும் சென்று கடைசியில் காஞ்சிபுரத்திற்கு கந்தபெருமான் வந்தார். சிவபெருமானின் நாட்டியத்திற்கு ஏற்ற விதத்தில் மகாவிஷ்ணுவானவர் மத்தளம் அடிப்பதால் திவ்ய அழகு பொருந்திய சகல ஜீவராசிகளின் பாதுகாப்பிற்கான ரக்ஷா தாண்டவத்தை ஆடி அனுக்கிரகம் செய்து அருளிய அந்த புண்ணிய தலத்தில் பராகாச குஹா ஸ்வரூபியாகவும் உள்ள பார்வதி தேவியையும் வேதங்கள் அனைத்தும் ஒரே உருவமாக எடுத்திருக்கும் மாமரத்தின் அடியில் ஒளி வீசி திகழும் அழிவில்லாத உண்மை பொருளும் சர்வலோகங்களுக்கும் ஈஸ்வரனுமாகிய பரமசிவனை மனதினால் பூஜித்து வணங்கினார். அதன் பிறகு குமார கோட்டத்திற்கு சென்று அதையே தம் முக்கிய வாசஸ்தலமாக கொண்டார். பிறகு அங்குள்ள ஆலயங்களுக்கெல்லாம் ஒன்று விடாமல் சென்று அங்குள்ள சிவலிங்கங்களையெல்லாம் பக்தி பெருக்கோடு பூஜித்து வணங்கி அங்கிருந்து திருவண்ணாமலையை நோக்கிச் சென்றார். அங்குள்ள ஆலயங்களுக்குச் சென்று சிவபிரானை தரிசித்து மகிழ்ந்த பிறகு பெண்ணை ஆற்றின் கரையிலுள்ள திருவெண்ணெய்நல்லூரை அடைந்து விருதாச்சலம், சிதம்பரம் முதலான திருத்தலங்களுக்கும் சென்றார். மற்றுமுள்ள சிவத்தலங்களையும் வானவெளியில் இருந்தவாறே கண்டுகளித்து மகிழ்ச்சி பெருக்கில் திளைத்தார். அதன் பிறகு முருகப்பெருமான் திவ்யமான ஸ்ரீமயூர தலத்திற்கு சென்று காவிரி ஆற்றில் நீராடி
அந்த ஆற்றின் வடபாகத்தில் இருக்கும் மன்னியாற்றிற்கு வந்து சேர்ந்தார். அப்போது அந்த இடத்தில் சூரியன் அஸ்தமித்து விட்டதால் திக்குகள் எங்கும் இருள் கப்பியிருந்தன. அந்த இருளை போக்கடிக்கும் விதத்தில் ஆகாயத்தில் ஒளி வீசி திகழும் நட்சத்திர கூட்டங்கள் இடைவெளியில்லாமல் நிறைந்திருந்தன. ஆம்பல் மலர்களின் அருமை சிநேகிதனாகிய சந்திரன் இருளை போக்கி கீழ் திசையில் பவனி வரலானான். அசுரர்களை சம்ஹரிப்பவரும் மயில் வாகனருமான ஸ்ரீ முருகப்பெருமான் அந்த மன்னி ஆற்றங்கரையிலேயே தேவர்களோடு கூட தங்கியிருந்து அன்றிரவு பொழுதை அங்கேயே கழித்துவிட விரும்பினார். அவர் தங்கியிருப்பதற்காகவென்றே தேவ சிற்பியான விஸ்வகர்மா குமாரபுரம் என்ற ஓர் அருமையான நகரத்தை அந்த இடத்திலேயே நிர்மாணித்து கொடுத்தான். அந்த குமாரபுரம், அதாவது திருச்செஞ்சலூர், சேங்களூர், மங்களம் நிரம்பியதும் திவ்யமானதுமான 3 உலகங்களிலும் பிரசித்தி பெற்றதுமான அந்த குமாரபுரத்தின் மத்தியிலுள்ள நவரத்ன மயமான மாளிகையில் முருகப்பெருமான் அன்றிரவு தங்கியிருந்து மகிழ்ந்தார். அவர் தம்மோடு வந்திருந்த தேவர்கள் அனைவரையும் அவரவர் இருப்பிடங்களுக்குச் செல்லும்படியாக கட்டளையிட்டார். அதன்படியே தேவர்களும் தங்கள் தங்கள் கூடாரங்களுக்குச் சென்று விட்டார்கள். தேவர்களுக்கு அதிபதியான தேவேந்திரன் தன் கூடாரத்தை அடைந்து அங்குள்ள படுக்கையில் படுத்து கொண்டிருக்கும் போது காஷாபுரம், அதாவது சீர்காழி என்னும் பட்டினத்தின் வன தேவதையானவள் அச்சமயம் அவனுக்கு எதிரே வந்தாள். அவள் கையில் ஆபரணங்கள் நிரம்பிய குடமொன்று காட்சியளித்தது. அந்த குடத்தை தேவேந்திரன்தான் முன்பொரு சமயம் அசுரர்களின் பயம் காரணமாக பத்திரமாக வைத்திருக்கும்படி சொல்லி அவளிடம் கொடுத்து வைத்திருந்தான். இப்போது அந்த குடத்தை வன தேவதைக்கு அங்கு எடுத்து வந்து அவனிடம் கொடுத்தபோது தேவேந்திரன் அதை தன் கைகளில் வாங்கி அதை திறந்து பார்த்தான். அதனுள் தன் மனைவி இந்திராணியின் ஆபரணங்கள் ஜொலித்து கொண்டிருப்பதைக் கண்டதும் அவனுடைய மனம் தன் மனைவியை பற்றி வெகுவாக நினைத்து பிரிவு துயரத்தால் வருந்தி வாடியது. 1000 கண்களைக் கொண்ட இந்திரன் தன் ஆருயிர் மனைவியான இந்திராணியை பற்றி நினைவினால் தன் உடலெங்கும் காம பரவசம் பொங்கி வழிய அவளோடு ஆசை தீர கொஞ்சி மகிழ்ந்து உறவாட விரும்பி அந்த ஏக்கத்திலேயே நித்திரை கொள்ளாமல் தவிதவித்தான். சாதாரணமாகவே தனக்கு தொடர்பான ஒரு பொருளைச் சேர்ந்த மற்றொரு பொருளை பார்த்தால் அந்த பொருளை பற்றிய நினைவும் ஏக்கமும் வருவது இயல்புதான். தேவேந்திரனும் இதற்கு விதிவிலக்கல்ல. அதே சமயத்தில் காமதேவனான மன்மதனோ அதையே தனக்கு ஏற்ற ஓர் அரிய சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கொண்டு விட்டான். மனைவியை நினைத்து பரிதவித்து ஏங்கும் தேவேந்திரனின் மீது தன் காமபானங்களை குறிபார்த்து அடித்து அவனை மதிமயங்கச் செய்துவிட்டான். காமவசத்தால் அதிக மோகாவஸ்தைப்பட்ட இந்திரன் தன் மனைவியின் ஆபரணங்கள் அடங்கிய குடத்தை தன் பரிவாரத்தைச் சேர்ந்த பெண்மணிகளிடம் கொடுத்துவிட்டு மலர்ப்படுக்கையில் படுத்து இந்திராணியின் பிரிவு துயரத்தை பொறுக்க மாட்டாமல் ஒவ்வொரு வினாடியையும் ஒவ்வொரு யுகமாக கழித்தபடியே உறக்கம் வராமல் புரண்டு கொண்டிருந்தான். எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து
பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.